வணக்கம். உங்கள் ரமேஷும் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட்ன்னு பார்த்தோம்னா, நேத்து டிடிடி குடுத்திருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட். திருமலால ஆஃப்லைன் அக்காமடேஷன் நம்ம ரூமு டைரக்ட்டா சிஆர் ஆஃபீஸ் அண்ட வாங்குறதுக்கு போனோம்னா, அங்க ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சுன்னு பார்த்தோம்னா, ஜெனரலா நம்மளுக்கு சிஆர்ஓ ஆஃபீஸ் ஆண்ட காலையில 5 மணிலேருந்து அக்காமடேஷனுக்கு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அங்க ஓப்பன் பண்றாங்க. காலையில 5 மணிலேருந்து அக்காமடேஷன் அவைலபிள் இருக்கிற வரைக்கும் அங்க குடுத்துருவாங்க. ஸோ இதுல பக்தர்கள் கியூ லைன்ல நின்னு அவங்களோட ஆதார் கார்டு, மொபைல் நம்பர் குடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா, நம்மளுக்கு ஃபேஸ் ரெகக்னைசேஷன் சிஸ்டம் வச்சிருக்காங்கல்ல. ஸோ அது மூலியமா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம்னா, அதுல 2 கேட்டகரி இருக்குல்ல. கேட்டகரி ஏ ₹50 ரூமு, ₹100 ரூமு. கேட்டகரி பில பார்த்தோம்னா ₹1000 ரூம்ன்றது இருக்கும். இதுல நம்மளுக்கு இங்க கண்டிஷன்னு பார்த்தோம்னா, நம்ம ரூம் வாங்குறதுக்கு மினிமம் ஏஜ்ன்றது 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். சிங்கிள் பர்சனுக்கெல்லாம் ரூம் தரமாட்டாங்க. அதே போல ஒரு வாட்டி நம்ம ரூம் புக் பண்ணோம்னா, அதோட நெக்ஸ்ட் ரூம் புக்கிங்ன்றது 30 டேஸ் கம்ப்ளீட் ஆகணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே போய் நிக்கணும்னு கிடையாது. ஃபேமிலியில ஒருத்தர் போய் நின்னா போதும். அதே போல சிங்கிள் பர்சனுக்கோ இல்லை அன்மேரிட் பர்சன்ஸ்க்கெல்லாம் ரூம் அங்கே தரமாட்டாங்க. அதாவது மெயினாக சிங்கிள் பர்சனுக்குன்றது ரூம் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் பார்த்தோம்னா, இப்போ நான் சொன்ன ஆதார் கார்டு கொடுத்து மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டோம்னா, அங்கேயே சிஆர் ஆஃபீஸ் ஆண்டு டிஸ்பிளே போர்டு இருக்கும். அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்றது ஆர்டராக வரும். ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு அந்த ஆர்டரில் நம்பரில் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு மேக்ஸிமம் வரணும். மெசேஜ்ன்றது வந்துடும். அப்படியே உங்களுக்கு வரலன்னா உங்கள் செல்ஃபோனுக்கு வந்துடும், மொபைலுக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒருவேளை அப்படி உங்களுக்கு அந்த டிஸ்பிளே போர்டில் வரலன்னா கூட, அங்கேயே சிஆர் ஆஃபீஸ் அங்கேயே அந்த கியோஸ்கோ மிஷின் இருக்குல்ல, அதில் அவங்க நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை வச்சு அங்கே ஸ்கேன் பண்ணோம்னா நம்மளுக்கு எங்கே அலாட் இருக்குன்றது கூட தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் நம்ம மொபைலுக்கு மெசேஜ்ன்றது வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, நம்மளுக்கு எந்த சப் என்கொயரி ஆஃபீஸுக்கு போகணும்ன்ற மெசேஜில் இருக்கும். நம்ம இந்த சப் என்கொயரி ஆஃபீஸ் அங்கே போயிட்டோம்னா, அங்கே பேமெண்ட்ன்றது, அதாவது ஆன்லைன் பேமெண்ட். ஓகேங்களா? ஃபோன்பேவோ, கூகுள் பேவோ, யூபிஐயோ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இது போல் யூஸ் பண்ணி அங்கே பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம கீஸ் வாங்கிக்கிறோம். இங்கே இப்போது அவங்க சொல்லியிருக்கிற முக்கியமான அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, 24 ஹவர்ஸ்க்கு அவங்க ரூம் கொடுக்குறாங்க. 24 ஹவர்ஸ்க்கு தான். ஓகேங்களா? ஸோ அதில் 24 ஹவர்ஸ் தாண்டிடுச்சுன்னா டேரிஃப் 200% ஆகிடும். ஓகேங்களா? 48 ஹவர்ஸ் ஆயிடுச்சுன்னா 400% ஆகும். ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கணும். ஏன்னா பக்தர்களுக்கு அங்கே வர பக்தர்கள் எல்லாருக்குமே ரூம் கிடைக்கணுன்றதுக்காக இது மாதிரி சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பக்தர்களுக்கு கொடுக்கறது ரூம்ன்றது 24 ஹவர்ஸ். அந்த 24 ஹவர்ஸ்ன்றது தாண்டிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டேக்கு போயிடுச்சுன்னா 200% டேரிஃப் சேஞ்ச் ஆகிடும். அதே போல் 48 ஹவர்ஸ் தாண்டிச்சுன்னா 400% பேமெண்ட் பண்ண வேண்டி வரும். ஓகேங்களா? ஸோ இதில் மெயினாக இந்த டேரிஃபில் சேஞ்சுன்றது இப்போ அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பக்தர்களுக்கு இனிமே அங்கே கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ப்ராசஸ் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஓல்டு பில்டிங்ஸ் ஒரு 2-3 பில்டிங் டெமாலிஷ் பண்ண போகிறாங்க திருமலால. ஸோ அதெல்லாம் டெமாலிஷ் பண்ணிவிட்டு இன்னும் பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ்ன்றது கூட கட்டிட்டாங்கன்னா, அதாவது புது இடம் கிடையாது, ஓல்டு பில்டிங்ஸ் டெமாலிஷிங் ஸ்டேஜில் இருக்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணி அதெல்லாம் டெமாலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக கட்ட போகிறாங்க. அப்போது அகாமடேஷன்ன்றது பக்தர்களுக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டேரிஃப் சிஸ்டம்ன்றது இப்போ ஏன் வச்சுருப்பாங்கன்னா, இப்போ அதெல்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு 4-5 பில்டிங் டெமாலிஷ் ஸ்டேஜிங்கில் இருக்குது. ஸோ இந்த டேரிஃப் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணால் பக்தர்கள் 24 ஹவர்ஸில், அதாவது சுவாமி தரிசனம் பார்த்துட்டு கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். பார்ப்போம். அந்த டெமாலிஷிங் பண்ணிவிட்டு
அது எப்படின்னா எவ்வளோ ரூம்ஸ் வரும் ஒரு பில்டிங்கில் கட்டும் போதுன்ற அப்டேட் எல்லாம் நான் டிடிடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த அப்புறம் நான் சொல்கிறேன். இங்கே முக்கியமான அப்டேட் வந்து இந்த டேரிஃப் சிஸ்டம் பண்ணுறது சேஞ்ச் ஆகும், அதாவது டபுள் ப்ரைஸ் அப்படி ஆகும். ஓகேங்களா? இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.